வணக்கம் நண்பர்களே, விருதுபட்டியான் அகாடமியின் மற்றொரு பயனுள்ள வீடியோவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு ரொம்பவே ஃபெமிலியரான குரூப் 1, குரூப் 2 அண்ட் தென் குரூப் 4 இந்த 3 எக்ஸாமுக்கும் என்னென்னலாம் நமக்கு தேவை. அஸ் அ ஃப்ரெஷராக எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, அப்போ இதுக்கு என்னென்னலாம் நமக்கு தேவை, அதில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது, ஒவ்வொரு போஸ்டிங் என்னென்ன கேட்டகரிக்கெல்லாம் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவை, எனக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு எவ்வளோ ஏஜ் லிமிட்டில் இருக்கணும், ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா. அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா, இன்க்ளூடிங் கட் ஆஃப் ரேஞ்ச் வரைக்கும். அட் த லாஸ்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு சின்ன கண்டினியூட்டியும் இருக்குது. ஸோ வீடியோ எண்டிங் வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வர்ற வீடியோஸில் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. நம்ம எக்ஸாம் எழுதி போஸ்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கேட்டகரிக்குலேயும் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1 அப்படின்னா நம்ம எந்தெந்த போஸ்டிங்க்கு எக்ஸாம் எழுதுகிறோம், குரூப் 2னா என்னென்ன இருக்குது அந்த கேட்டகரிக்கு கீழே, குரூப் 4 கேட்டகரியில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்புக்கு கீழேயும் செப்பரேட்டாக ஒவ்வொரு ஏரியா இருக்குது. இந்த குரூப் 1ல் எக்ஸாமில் பாஸ் ஆகிறவங்களுக்கு மெரிட் லெவலில் ஃபஸ்ட் ஆகிறவங்களுக்கு ஃபஸ்ட் போஸ்டிங், அதுக்கடுத்து மெரிட்டில் செகண்ட் இருக்கிறவங்களுக்கு செகண்டு அப்படின்னு மெரிட் ஆர்டர் வைஸ் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போஸ்டிங் நமக்கு போடுவாங்க சரிங்களா. அப்போ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அப்படின்னா அதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். குரூப் 1 நம்ம டிகிரி ஸ்டாண்டர்ட் சொல்கிற மாதிரி அது ஃபஸ்ட் லெவல் சரிங்களா. குரூப் 2ன்றது அப்படியே அதுக்கு அசிஸ்டன்ட் லெவல் அந்த ரேஞ்சில் வரும். குரூப் 2ஏன்றது 2 போஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு அசிஸ்டண்ட் 2A வரும். குரூப் 4 அதோட டோட்டல் டிஃப்ரெண்ட் ஏரியா இருக்கும். ஒவ்வொரு குரூப் கேட்டகரியிலையும் என்னென்ன போஸ்டிங் அவைலபிள். அதனால தான் குரூப் 2 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா குரூப் 2 அண்ட் 2A. 2னா ஆஃபீஸர்ஸ், 2A அசிஸ்டன்ட்ஸ். இந்த ஆஃபீஸர்ஸ்க்குலாம் அசிஸ்டன்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வருவாங்க சரிங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கவுன்சிலிங்க்கு அப்புறம் நம்மளோட மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி இதை ஃபில் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டைமும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதோ அதை பொறுத்து போஸ்டிங் ஃபில் ஆகிக்கிட்டே வரும் சரிங்களா. ஓகே, போஸ்டிங் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, ஒவ்வொரு கேட்டகரியில் இவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நமக்கு வேணும். குரூப் 1னா கண்டிப்பாக ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். குரூப் 2 சேம் தான், கண்டிப்பாக ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஆனால் குரூப் 4க்கு மினிமம் 10th இருந்தாலே போதும், அவங்க குரூப் 4 எக்ஸாம் எழுத எலிஜிபிளான பர்சன். அடுத்து குரூப் 1க்கு ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது இது அப்ராக்சிமேட்டாக எல்லாத்துலேயும் ஜென்ரலாக இருக்கிறது. ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன்ஸில் என்னென்ன இருக்கோ அதேபடி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் ஃபாலோ பண்ணுவாங்க சரிங்களா. எப்படியெல்லாம் ப்ராசஸ் இருக்க போகுது அப்படின்றத நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். ரிசல்ட் வரப்போகுது. அதில் பர்டிகுலர் கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த கட் ஆஃப் படி கவுன்சிலிங்க்கு நம்ம கால் பண்ணுவாங்க. அந்த கவுன்சிலிங் நம்ம அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு போஸ்டிங்லேயும் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அதை பொறுத்து இந்த போஸ்டிங் அலாட் பண்ணுவாங்க. இதுதான் ப்ராசஸ். நம்ம ப்ரிப்பரேஷன் ஃபஸ்ட்டு எக்ஸாமு, ரிசல்ட்டில் வர கட் ஆஃப் வச்சு அடுத்து கவுன்சிலிங் மூலமாக சூஸ் பண்ணி நமக்கு போஸ்டிங் ஃபைனலாக கிடைக்கும் சரிங்களா. ஓகே, இது ப்ராசஸ். இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது, நீங்கள் மொரலஸ் எக்ஸாம் சிலபஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் குரூப் 1 ப்ரிலிம்ஸும் சரி, குரூப் 2ஓட ப்ரிலிம்ஸும் சரி, குரூப் 4க்குரிய சிலபஸும் எப்படி இருக்குன்னா சேமாக தான் இருக்கும். இப்போ எல்லாமே ஒரே கொஷினாக தான் வருமா அப்படின்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அப்போ குரூப் 4ல் கொஞ்சம் பேசிக்காக இருக்கும், குரூப் 2ல் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும், குரூப் 1ல் அதை விட ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ் சரிங்களா. அப்போ இதில் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு குரூப் 1. இதில் 3 பேட்டர்ன் 3 போர்ஷன் உண்டு. என்னென்ன அப்படின்னோம்னா ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ. முதன்மை தேர்வு, முதல்நிலை தேர்வு, முதன்மை தேர்வு அண்ட் தென் இன்டர்வியூ. 3 ப்ராசஸ் முடிஞ்சு தான் வரும். இது ப்ரிலிம்ஸுக்குரிய போர்ஷன். ப்ரிலிம்ஸுக்கு என்ன எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்குரிய போர்ஷன் இது. இதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் 175 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, மேத்ஸில் 25 கொஸ்டின் கேட்பாங்க. எல்லாமே எப்படி இருக்குன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கும் சரிங்களா. ஸோ டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ். மார்க்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 மார்க்ஸ். அப்போனா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.5 மார்க்ஸ் சரிங்களா. குரூப் 2 பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதே தான். அதில் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ் ஆர் இங்கிலீஷ் கிராமர் நாலேஜ் எல்லாமே டெக்ஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு அது 100 மார்க்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸ் 100 மார்க்ஸு, மேத்ஸ் 25 மார்க்ஸ். இதுலேயுமே மேக்ஸிமம் டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும், இல்லை குரூப் 2 இல்லைங்களா அதனால். அடுத்து குரூப் இதுக்கும் அதே தான் 200 மார்க்ஸு, 200 கொஷின்ஸு,
மார்க்ஸ் வந்து 300, 1.5 வந்து ஈச் கொஸ்டினுக்கு. குரூப் 4க்கும் அதே தான். தமிழ் ஆர் இங்கிலீஷ் வந்து 100 மார்க்ஸ் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 மார்க்ஸுக்கு இருக்கும். மேத்ஸ் வந்து 25 மார்க்ஸ். இங்கே மேக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறது எல்லாமே ஆப்டிடியூட் வந்து மென்டல் எபிலிட்டியில் வரும். சரிங்களா? டோட்டல் 200 கொஷின்ஸ் 300 மார்க்ஸுக்கு வந்து இருக்கும். எல்லாமே வந்து 1.5 மார்க்ஸ் ஒரு கொஷினுக்கும். இதில் வந்து நெகட்டிவ் மார்க் அப்படின்றது நமக்கு கிடையவே கிடையாது. சரிங்களா? இதான் வந்து பேட்டர்ன். ஆனால் குரூப் 4 பொறுத்தல எல்லாமே எப்படி இருக்குன்னா மேக்ஸிமம் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். நம்ம குவாலிஃபிகேஷனே மினிமம் 10th கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதனால் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கேட்பாங்க அண்ட் தென் அவுட் சோர்ஸ்லேருந்தும் கேட்பாங்க. ஓகே, கட் ஆஃப் பேசணும் இல்லைங்களா? இந்த ப்ராசஸில் வந்து கவுன்சிலிங்க்கு முன்னாடி கட் ஆஃப் அப்படின்னு ஒன்று பேசணும். இப்போ கட் ஆஃப் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கும்? நம்ம 300 மார்க்ஸுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா 90 மார்க்ஸ் எடுத்தாலே வந்து நம்ம பாஸ். ஆனால் ஒரு பர்டிகுலர் மார்க்குக்கு மேலே எடுத்தால் தான் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு எதிர்பார்க்க முடியும் இல்லைங்களா? இப்போ ப்ரிலிம்ஸில் நம்ம குரூப் 1 எழுதுகிறோம் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து அட்டைன் பண்ணியிருந்தால் தான் நம்ம மெயின்ஸுக்கு நம்மளை கால் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியும். சரிங்களா? இப்போ குரூப் 1க்கு மினிமம் வந்து 150+ வந்து நம்ம மார்க்ஸ் வச்சுருக்கணும். குரூப் 2க்கு 155+ வச்சுருக்கணும். அண்ட் தென் குரூப் 4க்கு 165 மார்க்ஸ் வந்து வச்சுருந்துருக்கணும். இதெல்லாம் இருந்தோன்னா நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு எலிஜிபிள் ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இதை விட அதிகமாக வச்சுருந்தா பெஸ்ட்டு. மினிமம் இதாவது வச்சுருந்தோம்னா நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டோம். குவாலிஃபிகேஷன் எல்லாமே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? அஸ் அ ஃப்ரெஷராக நான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டடி பிளான் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னா Day 1 Day 2 அப்படின்றது நான் கொடுக்க போகிறது கிடையாது. இப்போ வந்து ஒரு 15 days நம்ம டைம் எடுத்துக்கலாம். ஏன்னா சில பேருக்கு ஒரு நாள் சண்டேஸை படிக்க முடியாது, இல்லை ஏதோ வெளியே போகிறோம், ஏதோ குழந்தைங்களுக்கு நம்ம ஏதோ வேலை பார்க்க வேண்டியிருக்கு அப்படி இப்படின்னு சில கமிட்மெண்ட்ஸ் நமக்கு இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த 15 நாளுக்குள்ளே ஆனால் அதை வந்து என்ன பண்ணியிருக்கணும், நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், தமிழ், மேத்ஸ் 3மே வந்து கம்பைன் பண்ணி இருக்கும். 15 நாளைக்குள்ளே என்னென்ன போர்ஷன் ஜிஎஸ்சில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், தமிழில் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், மேத்ஸில் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத ஒரு ஸ்டடி பிளானாகவே நம்ம வந்து பார்ப்போம், கொடுத்து அதை டெய்லி ஒவ்வொரு கிளாஸஸாக பார்த்து நம்ம அதை என்னன்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? படித்து நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்காக நம்மளால் எவ்வளோ முடியுமோ நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்து எக்ஸாமில் வந்து அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம வீடியோவில் கொடுக்குறது எல்லாமே வந்து டெலகிராம் சேனலில் நான் பிடிஎஃபாக வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எடுத்து நீங்கள் அதை பார்த்து படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வர்றதில் 15 நாளைக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஸ்டடி பிளான் மேக் பண்ணுறோம், படிக்கிறோம், சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணுறோம், போஸ்டிங்க்கு போகிறோம். சரிங்களா? இதுவரை இந்த வீடியோவை பார்த்தா உங்கள் அனைவருக்கும் விருதுபட்டியான அகாடமி சேனல்லேருந்து ரொம்ப நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். பாய்.